Hello friends, welcome to Best Cooking in Tamil. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. இன்னைக்கு நாம 4 பொருள் வச்சு ஒரு அருமையான கிறிஸ்பியான ஃபிஷ் ஃப்ரை தாங்க செய்ய போறோம். வாங்க இதை எப்படி செய்யலாம்ங்கறதும் பார்க்கலாம். இப்போ நகர மீன் வந்து ஒரு 1/2 கிலோ எடுத்து வச்சுருக்கேங்க. இதை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதில் வந்து நம்ம ஒரு 4 இன்க்ரீடியன்ஸ் போட்டு தான் இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். அதுவும் சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ். இப்போ நான் வந்து 1/2 கிலோ நகர மீன் எடுத்து அதை வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் வந்து நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க ஃபஸ்ட்டு. அப்புறம் மிளகாய் தூள் வந்து காரத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இதில் வந்து நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நம்ம அதிகமான இன்க்ரீடியன்ஸ் தான் நம்ம போட போகிறது இல்லைங்க, ரொம்பவும் கம்மியாக தான் போட போகிறோம். அதுவும் ஒரு 4 இன்க்ரீடியன்ஸ் தான் பண்ண போகிறோம். இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ சாதாரணமாக நீங்கள் வந்து மீன் வறுக்கும் போது சும்மா மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், உப்பு இதுதான் மட்டும் போட்டு தான் இங்கே நல்லா வந்து கிளறுவீங்க. ஆனால் வந்து நீங்கள் வந்து கார்ன்ஃப்ளவர் போட்டு பாருங்களேன், ரொம்பவும் டேஸ்ட்டாகவும் ரொம்ப அருமையாகவும் இருக்கும். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, இதை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கிற இந்த 4 இன்க்ரீடியன்ஸே நமக்கு போதுமுங்க. இதில் வந்து தண்ணி வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க, அதாவது தெளித்து விட்டுக்குங்க. ரொம்ப நமக்கு தண்ணி தேவைப்படாது, ஏன்னா நமக்கு வந்து ஏற்கனவே உங்களுக்கு மீனில் தண்ணி இருக்கும், அதனால நமக்கு வந்து அந்த கோட்டிங்கே போதும். ஆனால் லைட்டாக தெளித்து விட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துலேயுமே நல்லா பட்டும். இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. பாருங்கள், இப்போ வந்து நம்ம எல்லாமே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நான் வந்து மிளகாய்த்தூள் வந்து கொஞ்சம் வந்து நான் வந்து 1.5 ஸ்பூன் போட்டேன், திருப்பி ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிட்டேங்க. அதான் உங்களுக்கு நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ரெண்டாவது வந்து காரமாக இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், ஏன்னா கொஞ்சம் காரம் அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து இதாவது சாம்பார் சாதம், ரசம் சாதம் சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து இதை வந்து ஒரு 10 நிமிஷம் மட்டும் இதை அப்படியே ஊற வச்சுருங்க. இப்போ மீன் வந்து நமக்கு ஒரு 10 நிமிஷம் நல்லாவே ஊறிடுச்சுங்க. இப்போ அடுப்பு ஆன் பண்ணி நான் மீன் வறுக்கிற கல் வச்சு அதில் பொரிக்க தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. நான் மீன் மட்டும் எப்போவுமே தனியாக ஃப்ரை பண்ணுறதுக்குன்னு தனியாக ஒரு கல்லே வச்சுருப்பேன், அதான் இப்போ வச்சு அதில் வந்து நான் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேங்க. எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆன பிறகு நம்ம வந்து இதை வந்து அப்படியே ஒன்று எடுத்து போட்டுருங்க. போடும்போது அதில் இருக்க மசாலா இருக்கும் உங்களுக்கு, நம்ம அந்த பவுல்லே என்ன பண்ணுறீங்க, சுற்றி அந்த மசாலா எல்லாம் நல்லா கொஞ்சம் எடுத்து அது மேலே தடவிட்டு நீங்கள் போடுங்க. அது இல்லாமல் உங்களுக்கு என்ன ஆகும்னா, இது வந்து உங்களுக்கு எண்ணெய் வந்து பிடிக்காது. கார்ன்ஃப்ளவர் போட்டிருக்கறனால நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், எண்ணெய் அதிகமாகவும் இழுக்காதுங்க. இது வந்து நமக்கு நல்லா வந்து ஃப்ரை ஆகணும். ஃப்ரை ஆன பிறகு இதை வந்து நம்ம எடுத்துடலாங்க. பாருங்க, இப்போ நமக்கு ஒன் சைடு நல்லாவே வெந்துருச்சு. இப்போ இதை வந்து நம்ம அப்படியே திருப்பி விட்டுடலாம். திருப்பிடும்போது தெரியும் உங்களுக்கு மசாலா பாருங்கள் நமக்கு ஒட்டவே இல்லை பாருங்கள், எண்ணெயிலையும் சரி நம்ம கரண்டிலையும் சரி மசாலா ஒட்டவே இல்லை பாருங்கள். இப்போ இந்த சைடும் நமக்கு நல்லா வந்து ஃப்ரை ஆன பிறகு இதை வந்து நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ நமக்கு 2 சைடுமே நல்லா வந்து வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம வந்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். எண்ணெயை வந்து நல்லா வடிச்சிட்டு எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ நமக்கு ஒரு அருமையான கிறிஸ்பியான ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.